வணக்கம் மக்களே. ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமப சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் அவங்க பாடகர்களோட குரலால் நம்மளை மயக்க வச்சுட்டு வர்றாங்க. வெறும் பாடல்கள் மட்டும் இல்லாமல் போட்டியாளர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பயணமும் அவங்க கடந்து வந்த பாதையும் பல சமயங்களில் நம்மளை நெகிழ வச்சுட்டு வருதுங்க. அப்படி சமீபத்தில் எல்லாரோட மனசையும் உருக வச்ச ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். போட்டியாளர் பகவதி தன்னோட தம்பியை பற்றி மேடையிலேயே கண்கலங்கி பேசின தருணம் எல்லாரையுமே உலுக்கியிருக்குங்க. வாங்க அந்த உணர்வுபூர்வமான சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். பகவதி சரிகமப சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில் தன்னோட தனித்துவமான குரல் வளர்த்தாலும் பாடல்களை தேர்ந்தெடுக்கும் விதத்திலையும் ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்திருக்கிறாருங்க. தன்னோட ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ்லையும் ஒரு முத்திரையை பதிச்சுட்டு நடுவர்களிடமும் நல்ல பாராட்டுகளை பெற்று வந்தாருங்க. ஆனால் மேடையில் மிகவும் தைரியமாக பாடும் பகவதிக்குள்ள ஒரு பெரிய சோகமும் தம்பியின் மீதான ஆழமான பாசமும் ஒளிஞ்சிருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் வெளிப்பட்டு எல்லாரையுமே ரொம்ப எமோஷனல் ஆக்கியிருக்குங்க. நிகழ்ச்சியோட ஒரு கட்டத்தில் பகவதி தன்னோட குடும்பத்தை பற்றியும் குறிப்பாக தன்னோட அன்பு தம்பியை பற்றியும் பேச தொடங்கியிருக்கிறாரு. அப்போ தான் தன்னோட தம்பிக்கு கண் பார்வை இல்லைன்ற செய்தியை அவர் பகிர்ந்திருக்கிறாருங்க. அந்த தருணத்தில் அவர் குரல் தழுதழுத்தது, கண்களில் நீர் திரண்டது. தம்பியோட நிலை, அவரோட எதிர்காலம் மற்றும் தம்பிக்காக தான் படும் பாடு என எல்லாத்தையுமே அவர் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தினாருங்க. ஒரு சகோதரனாக தம்பியின் மீது அவர் வச்சிருக்க அளவில்லா பாசம் அவரோட ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்பட்டது. தன் தம்பிக்கு தான் என்னெல்லாம் செய்ய வேணும்னு அவரோட வாழ்க்கையில் எப்படி மேம்படுத்த வேணுன்ற ஆசை அவருக்கு பொங்கி வழிஞ்சிருக்குங்க. தன்னோட தம்பிக்கு ஏற்பட்ட இந்த பார்வை இழப்பிற்கு முழுக்க நான் தான் காரணம், சின்ன வயசில் நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாகவும் அவர் இந்த தருணத்தில் சொல்லியிருந்துறாருங்க. அது பலரையும் நிகழ வச்சுருக்குங்க. பகவதி தன்னோட தம்பி குறித்து பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவர்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்கள் எல்லாருமே கண் கலங்கியிருக்காங்க. பகவதியோட வழியை அவங்களால உணர முடிஞ்சிருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த சரிகமப டீமே அவரோட தம்பிக்கு ஒரு நல்ல பெரிய கண் மருத்துவர்கிட்ட போய் கூப்பிட்டு காமிச்சு என்ன எப்படின்னு அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக சரிகமப டீம் பண்ணுன்றவும் ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாருங்க. இந்த மாதிரி சரிகமப இந்த ஒரு முயற்சியை எடுத்ததுக்கு எல்லாருமே ரொம்பவுமே பாராட்டியிருக்கிறாங்கங்க. இந்த தருணத்தில் இந்த சரிகமப டீம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொன்ன உடனே எல்லாருமே கமெண்ட் செக்ஸில் பாராட்டு மழையை கொடுத்துருக்காங்கங்க. பகவதிக்கும் அவங்களோட தம்பிக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் அமைய நாமும் வாழ்த்துவோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.